ஃப்ரெண்ட்வுட் சினேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில ஒரு மாபெரும் அதிரடி மாற்றங்கள் நடக்க போகுது ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த பதவியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சுட சுட செய்தி தான் ரொம்பவே பரவின்றிருக்கு இந்த காங்கிரஸ் வட்டாரத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி செல்வ பெருந்தகை மேல பல பேர் எதிர்ப்புல இருக்கிறாங்க. அவரு திமுக ஆதரவாளரா இருக்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாவே செயல்பட்டு இருக்காரு. அவர் இருக்கிறது என்னவோ காங்கிரஸ் மாநில தலைவர், ஆனா அவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தை ஃபுல்லாவே திமுகவை காட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து செல்வ பெருந்தகை மேல இங்க வைக்கப்படுறத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள், அதாவது காங்கிரஸ் இந்த தேர்தல்ல ரொம்ப ஈடுபடல அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அவர்கள் கூட இந்த தேர்தலில் முழுசா அவர் ஈடுபடல. ஒரே ஒரு தடவை தான் வந்துட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு போனாரு, சரியா பிரச்சாரங்கள் மேற்கொள்ளல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுவே பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இதுக்கு இங்க இருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு எந்த அளவுக்கு தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டார் பீகார் மாநில தேர்தல்ல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதே தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் இங்க செய்தாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆரம்பத்துல 35 தொகுதிகள் கிட்ட காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, திமுக கிட்ட கேட்டுருச்சு. ஆனா இது கடைசியில 28 தொகுதிக்கு வந்ததை இங்க நம்ம பாக்குறோம். இது எல்லாத்துக்குமே செல்வ பெருந்தகை தான்ப்பா காரணம். அவரு தான்ப்பா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செல்வ பெருந்தகை மேல திரும்புறத இங்க நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல இவர் காங்கிரஸுக்கு என்னவோ உண்மையதான் இருந்தாரு. இவர் எப்போ மாநில தலைவரா வந்தாரு அப்பவே பல பேர் என்ன பண்ணாங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. அதிரடியான மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் என்ன பண்ணாருன்னா நீக்கினாரு. ஸோ அப்பவே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவர் எதிர்ப்பு தான் இருந்தாங்க. இருந்தாலும் இதை பொதுவெளியில நிறைய பேர் காட்டிக்கவே இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த தடவை அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது மாற்றப்படலாம், மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப சுட சுட இருந்திருக்கு. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் இப்ப கூட திமுகவுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு அப்படின்னா விரைவில் இவர் ஒருவேளை மாநில தலைவராக இருந்து நீக்கிட்டா இவர் தொடர்ந்து காங்கிரஸ்ல பயணிக்க மாட்டாரு. அடுத்த கட்டமா திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவில் ஒரு பதவியில போயிட்டு உட்காருவாரு. அது மாத்திரம் இல்லாம சில வாரிய தலைவர் போஸ்டிங் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த தேர்தலில் அவர் நிக்கல. ஏன்னா அவர் நிக்காததுக்கு காரணமே பலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால அவர் நிக்கவே இல்லை. இந்த 28 தொகுதியில அவரு நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை இழக்கும் பொழுது அட் சேம் டைம் இவர் அப்படியே திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இப்பவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எல்லா டீலிங்கும் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பெருந்தகை மேல முன்வைக்கிறதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பல விஷயங்கள் இங்க இருந்திருக்கு. ஏன்னா அவர் தேர்தலில் முழுசா அவர் ஈடுபடுல. அது மாத்திரம் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வரும்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணாரு, தவறான டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. பல விஷயங்கள் அவர் மேல என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவாளர் இருந்தாரு. காங்கிரஸ் கமிட்டியில பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யல. பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல முன்வைத்தாலும் டெல்லியில அவருக்கு சில பல ஆட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருந்தாருப்பா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல செல்வ பெருந்தகை மேல ஏகப்பட்ட கருத்து மோதல் இருக்குது. அது டெல்லியிலும் சரி இங்க மாநிலத்திலும் சரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா இந்த மாநில தலைவருக்கு யாரெல்லாம் ரேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்தவங்க அழகிரி அவர்கள், அதே போல தங்கபால் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, பல பேர், செல்லக்குமார் அவர்கள் எல்லாருமே அடுத்த கட்ட தலைவர் ரேஸ்ல இருக்கு. ஆனா டெல்லி காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இளம் தலைவர்களை ஒருத்தரை கொண்டு வந்துடலாம். இது வரைக்கும் யாருமே காங்கிரஸ் கட்சி தலைவராக இல்லாதவங்களை ஒருத்தரை கொண்டு வந்துடலாம். அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல டெல்லி காங்கிரஸ் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லியில எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தாரு, இன்னைக்கு அந்த விஷயங்கள் அவருக்கு குறைய தொடங்கிடுச்சு. அதனால ராகுல் காந்தி அவர்களே செல்வ பெருந்தகை மேல பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இங்க காங்கிரஸ் 28 தொகுதியில பல இடத்துல தோல்விகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒருவேளை அப்படி தோல்விகள் சந்திச்சுன்னா இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் பதவி இழக்க நேரிடும். ஒருவேளை
28 தொகுதியில 28 தொகுதி வந்துட்டா, அட்லீஸ்ட் ஒரு 25 அப்படி வந்துட்டா கூட செல்வ பெருந்தகை அதிரடியா வேலை செஞ்சாருப்பா, இந்த அளவுக்கு வெற்றிகளை குவிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு செல்வ பெருந்தகை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்பட்டிருந்தாலும், காங்கிரஸ் கமிட்டியில இவருக்கு ஆதரவான குரல்கள் கம்மியா தான் இருக்கு, எதிர்ப்பின் அலைகள் தான் அதிகமா இருக்கிறதுனால இந்த விவகாரத்துல டெல்லி காங்கிரஸ் ரொம்ப முழுசா இறங்கி என்ன பண்ணுவாங்கன்னா செல்வ பெருந்தகையை நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த கட்டமா திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களே செல்வ பெருந்தகை மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாருப்பா, ஏன்னா அவரு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கூட தவறா பண்ணாரு அப்படின்னு கூட நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகி திமுகவில் போயிட்டு ஜாயின் பண்ணுவார். ஒருவேளை காங்கிரஸ்ல இருந்து இவரை தூக்கிட்டா ரிசல்ட்டுக்கு அப்புறம் திமுகவில் போய் இணைய போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் ஆல்ரெடி பல கட்சிகள்ல இருந்து வந்தவர் தான். திருமாவளவன் கட்சியில இருந்து வந்தாரு, அது மாத்திரம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியில் வந்தாரு, நிறைய கட்சியில இருந்து வந்தவர் தான் செல்வ பெருந்தகை அவர். இது அவருக்கு ஒன்றும் புதுசா இருக்காது, காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு போறதுக்கோ இல்ல மற்ற கட்சிகளை போறதுக்கோ புதுசா இருக்காது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் பதவி பறிக்கப்படுது, திமுகவில் இணைய போறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ஒட்டு மொத்தமா இங்க இருக்குது. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும், இப்ப நடக்காது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.